அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிக்கும் போது கேதுவுடன் இணைகிறாருங்க அவரின் குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன். எனவே கேதுவுடன் இணையும் சுக்கிரனின் அமைப்பால் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் அவர் ஜென்மராசிக்குள் வரக்கூடிய தருணம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அவரது நட்பு கிரகமான மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் கேது ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஏற்படக்கூடிய சிரமங்களை முற்றிலும் கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். பொதுவாகவே நவகிரகங்களிலே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகள் மட்டும்தான் ஜென்மராசிக்குள் வந்தாலும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் கேதுவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை 7ஆம் இடத்தில் பதிக்கிறார். அங்கு மிக வலுவாக ராகு இருக்கிறார். ராகுவினால் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமான ஒன்று என்று சொல்லிவிட முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மங்களகரமான பல நிகழ்வுகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை உறுதியாக தவிர்ப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார். தைரிய ஆதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன். எனவே அவர் ஜென்மராசிக்குள் வரக்கூடிய இந்த தருணம் என்பது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமத்தை முற்றிலும் குறைக்கக்கூடிய வல்லமை என்பது நிச்சயமாக சுக்கிரனின் அமைப்பில் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அவர் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் அடுக்கடுக்காக பல புதிய ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. தொழில் ரீதியாக பல சிக்கல்கள் சிரமங்கள் என்று சம்பவித்து நின்ற நிலையில் தற்போது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான சிக்கல்கள் விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்பையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். அற்புதமான வேலையாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது நிச்சயமாக சுக்கிரனால் ராகு கேதுவை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் உறுதியாகவே முடியும். அதற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய சான்றையும் பார்க்கலாம். நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது என்பது பாம்புவின் தலைப்பகுதியை வால் பகுதியையும் கொண்ட ஒரு கிரகமாகவும் பாம்புவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தும் கிரகமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சுக்கிரனின் வாகனமாக குதிரை இருக்கிறார். இந்த குதிரை இதழிடம் இருந்துதான் பாம்புவின் விஷத்திற்கு மாற்று மருந்து தயாரிக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க முடியும், முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்று சொல்லியிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால் பாம்பு ஒரு மனிதரை தீண்டிவிட்டால் அந்த பாம்புவின் விஷத்திற்கு ஏற்றவாறு ஒரு சில மணி நேரங்களில் அந்த மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடக்கூடிய அளவிற்கு பாம்புவின் விஷமானது மனிதனின் ஆற்றலையும் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பாம்புவின் விஷத்திற்கு மாற்று மருந்தா தயாரிக்கிறது எப்படி என்று கேட்டால் பாம்புவின் விஷத்தை எடுத்துதான் தயாரிக்கிறார்கள். இந்த வகை பாம்பு என்பதை கண்டறிந்து அந்த வகை பாம்பிற்கு ஏற்றவாறு அதன் விஷத்தை ஒரு குடுவையில் சேகரித்து அதற்கு பிறகு அந்த விஷத்தை சிறிதளவு எடுத்து குதிரைக்கு செலுத்துவார்கள். அப்படி குதிரைக்கு செலுத்தும் போது குதிரையின் உடலில் இயற்கையாகவே எதிர்ப்பாற்றல் பிறக்கும். அப்படி பிறக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல் என்பது குதிரையின்
உடலில் எதிர்ப்பு சக்தியை தோற்றுவிப்பதோடு மட்டுமல்லாது அந்த விஷத்திற்கு மாற்று மருந்தான ஆற்றலும் வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது குதிரையின் உடலில் இருந்து சிறிதளவு இரத்தத்தை எடுத்து அதிலிருந்து தான் பாம்புவின் விஷத்திற்கு எதிர்ப்பு மருந்தாக இருக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய விஷத்தை முறிக்கும் தன்மையுள்ள மருந்து பொருளானது தயாரிக்கப்படுகிறது. இப்படி இயற்கையாகவே நிழல் கிரகமான ராகு கேதுவின் சாராம்சமாக இருக்கக்கூடிய பாம்புவின் பிரச்சனைக்கு தீர்வாக அமைவது குதிரை சுக்கிரனின் வாகனமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இயற்கையாகவே குதிரையினால் பாம்பு கேவினுடைய விஷத்தை முறிக்கும் தன்மை எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் சுக்கிரனால் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை தவிடுபடி ஆக்குவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் ராகு கேதுவிற்கு குருவாக இருப்பவர் சுக்கிரன் தான் மிக வலுவாக இருப்பதால் ராகு கேது சுக்கிரன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யும். அதனால் இந்த வேளையில் சுக்கிரன் மிகவும் வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட அந்த போட்டிகள் நெருக்கடிகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் சவால் நிறைந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் முழுமையாக உங்களது திறன் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது தொழில்நுட்பத்தை நன்கு கற்றறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய சிரமம் நிறைந்த விஷயமாக இருந்தாலும் தொழில்நுட்பத்தையும் நுணுக்கத்தையும் பயன்படுத்தி சிறப்பாக தீர்வு காணப்படுவதால் உங்களுடைய திறன் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய அற்புதமான வேலையாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அனுபவ அறிவு என்பது உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் பொக்கிஷமாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் தகர்த்தெறியப்படுவதோடு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய சிறப்பான ஒரு தருணமாக அமைகிறது. செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ ரீதியான நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. பெயர் புகழ் அதிகரிப்பதோடு செல்வ செழிப்பு உயரும் தருணமாகவும் இந்த வேளை சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் பெரிய அளவுல தடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி எளிதில் கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. தொழில் செய்து வருபவர்கள் வணிகர்கள் வியாபாரிகள் என அனைவருக்கும் சிறப்பான வளர்ச்சி பிறக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேளை அமைகிறது. கடினமாக உழைத்தும் பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணிகளை முடிக்க முடியாமல் வழிதெரியாமல் இருந்த சூழலில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் கட்டுக்குள் இருக்கும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை வலுப்படும் தருணமாகவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் தருணமாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் முற்றிலுமாக நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய நேர்மையான செயல்பாடும் உன்னதமான குணமும் வெளிப்படுவதால் உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நுட்பமான ஆற்றல் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் ஜென்மத்தில் அமர்ந்து கேதுவுடன் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பதால் காதல் கைகூடும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. நேர்மறையான சிந்தனைகள் மேலோங்குவதோடு மட்டுமல்லாது அன்பினால் பல காரியங்களை சாதிக்கும் ஆற்றலும் இந்த தருணத்தில் நிறைவாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது.
சரியாக, நுணுக்கமாக, நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான சிரமம் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எந்த துறை ரீதியான பணியாக இருந்தாலும் மிகவும் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும் தருணமாகவும், திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டாகும் வேலையாகவும் இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக சிம்மராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உறுதியாகவே இந்த வேளையில் சுக்கிரனின் நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.